தடங்கள் சோதனைகளை தாண்டி தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். தருமபுரியில் நடந்த திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தான் முடித்திருப்பதாகவும் தேர்தல் பணிகள் இன்னும் முடியவில்லை என கூறினார். 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் முனைப்பில் கட்சி நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் எனவும் கூறினார். 1,13,00,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், தகுதி உள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் முறையீடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ள நிலையில் தடங்கள் சோதனைகளை தாண்டி தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இன்றைக்கு எதிரிகள் நம்ம வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அந்த பணியில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு வந்திருந்தாலும் ஏமாந்து விடக்கூடாது அடிப்படையில் அவர் குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். ஆக நம்முடைய சாதனைகளை, நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும். ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக மேலும் கூடுதலாக 17 லட்சம் சகோதரிகளுக்கு, அதாவது 1,30,00,000 பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை, உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.